இது ஒரு தமிழகத்தில் மிக ஒரு கொடுமையான சம்பவம். 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒரே நாளில், இது வந்து எங்கே ஒரு 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 டிக்டேட்டர் இருக்கிற ஒரு ஊரில் கூட நடக்காத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரே நாளில் 2000 பேர் வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர் இந்த திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு. என்ன செஞ்சுருக்காங்க இவங்க 2000 பேரும்? ஒன்றுமே இல்லை. இவங்க 2000 பேரும் கிட்டத்தட்ட 20 வருஷங்களா 15 வருஷங்களா சென்னை நகரில் இவர்கள் அனைவரும் 6000 7000 ரூபாய்க்கு சம்பளத்தில் சேர்ந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 20,000 22,000 வரைக்கும் சம்பளம் வாங்கி கொண்டு தூய்மை பணிகளை செய்துள்ளனர். கொரோனா போன்ற கடுமையான காலகட்டங்களில் பணி செய்துள்ளனர். எல்லாம் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு 40 வயது 45 வயது 50 வயது ஆகும் இந்த இதில் 80% பெண்கள் உள்ளனர். இவர்களை ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குன்றதான் எங்களுடைய எல்லாருடைய கேள்வியும். ஏன்னா 2000 பேர் வந்து 2000 குடும்பங்கள், இதில் 80%க்கு மேலே வந்து பெண்களாக இருக்கிறார்கள். இந்த 2000 பேரையும் ஒரே நாளில் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்குன்னு தெரியல. ஏன்னா இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் தூய்மை பணியை இவர்கள் தான் இந்த 15-20 வருஷங்களாக இந்த சென்னை நகரத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் 2 ஜோனில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ வந்து இந்த கடைசியாக இந்த ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அரசுலேருந்து. இந்த 2 ஜோனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனியாருக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க. ஆயிரக்கணக்கான கோடியில் தனியாருக்கு, அதுவும் ஒரு ராம்கின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் ஒரு ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனம். அதை கூட இங்கே போய் வெளியிலேருந்து முதலீடுகளை ஈர்த்து வரேன்னு சொல்கிற முதல்வர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் கூட இல்லையா இவர்களுக்கு வந்து இங்கே கான்ட்ராக்ட் கொடுக்குறதுக்கு? ஆயிரக்கணக்கான கோடி உள்ள கான்ட்ராக்டுகளை வேறு மாநிலத்தில் உள்ள நிறுவனங்களுக்கு கொடுத்து இவர்கள் இப்போ வந்து இவங்களை எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் போய் அந்த தனியார் நிறுவனத்திட்ட பணி செய்யுன்னு சொல்கிறாங்க. தனியார் நிறுவனத்திட்ட இவங்க பணி செஞ்சால் இன்றைக்கி வச்சுருப்பாங்க வேலைக்கு, நாளைக்கு தூக்கிட்டு அது யார் பொறுப்பாகிறது? இவர்களுக்கான பணி நிரம்பத்தை கூட செய்ய முடியாத ஒரு அரசு. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து 2021 ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி அவர் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது அவர் என்ன சொன்னார்? கடிதமே எழுதியிருக்கிறார், இவர்களுக்கு நிரந்தரமாக பணி வழங்க வேண்டும் என்று சொல்லிட்டு. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலையும் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு பணி நியமனம் நிரந்தரம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு. இவ்வளவையும் சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பெரிய சம்பளம் ஆகிருப்போகுது? ஒரு மாநகராட்சியில், சென்னை போன்ற ஒரு மிகப்பெரிய மாநகராட்சியில் இன்றைக்கி பெரிய விஷயமே இந்த சானிட்டரி சுகாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். அதையும் வந்து இவர்கள் செம்பட செய்து வந்த நிலையில் இவர்களை உடனே தூக்க வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு ஒரு நாள் நோட்டீஸில் யாராவது எங்கேயாவது வந்து ஒரு நாள் நோட்டீஸில் தூக்கி பார்த்துருக்கீங்களா? இது போன்ற ஒரு சர்வாதிகார போக்கை இந்த அரசு வந்து கடைபிடித்திட்டு வருது. இவர்களுக்கு கண்டிப்பாக இவங்க போட்ட அந்த ஜிஓவை கேன்சல் பண்ணி இவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வந்து செஞ்சு கொடுக்கணும். இவர்களுக்கான உத்தரவாதத்தை இந்த அரசு வந்து வழங்க வேண்டும்.